Hi friends, welcome to Karna Fantasy Cricket. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ் ஐபிஎல்லில் யூபி வாரியர்ஸ் vs குஜராத் ஜெயின்ஸ். இது வந்து இந்தியன் டைம் ஈவினிங் 7:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில் நடக்குது. இந்த லக்னோ பிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கலான இந்தியன் பிட்ச்னு சொன்னாலே ஸ்பின் பிட்ச் தான். அதனால் இந்த ஸ்பின் பிட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்பின்னர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நடந்த மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து 34 விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 130 to 140 வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அது வரைக்கும் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்தாங்கன்னா 130 to 140 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்த்தோன்னா யூபி வாரியர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 5 மேட்ச் நடந்திருக்கு 2 பேருக்கும். அதில் 5 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா யூபி வாரியர்ஸ் தான் வந்து 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. குஜராத் ஜெயின்ஸ் வந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த குஜராத் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் வந்து வின்னிங் ஸ்ட்ரீக்கோடு வராங்க. யூபி வாரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் வந்து லோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தோட யூபி வாரியர்ஸ் வந்து வருவாங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ண போகிற ஃபஸ்ட் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெத் மோனியை நம்ம வந்து பிக் பண்ணுறோங்க. நம்ம ஏன் பெத் மோனியை பிக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சேத்ரி நம்ம ஏன் பிக் பண்ணல அப்படின்னாக்கா பெத் மோனி வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்க. சேத்ரி வந்து இன்னும் யூபி வாரியர்ஸ்க்கே அவங்கள எங்கே ஆட வைக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதனால் பெத் மோனி வந்து ஆப்வியஸாக ஓப்பனிங் வருவாங்க. கீப்பிங் இன்னும் 2-3 கேட்ச் எடுக்க வாய்ப்பு இருக்கனால நம்ம பெத் மோனி வந்து ஃபஸ்ட் பிக் பண்ணிக்கிறோம். பெத் மோனி கிட்டே இருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து குஜராத் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்ணை மூடிட்டு நீங்கள் பெத் மோனியை கேப்டனாக கூட போடலாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த எபிலிட்டி இருக்குங்க. மேட்ச்சை அப்படியே கொண்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் 20 ஓவர் நின்று ஆடக்கூடிய எபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி அவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 ரன்ஸ் வந்து நம்ம அவங்கக்கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து கேபி நவகிரேங்க. நவகிரே நம்ம ஏன் பிக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஹார்டு ஹிட்டருங்க. அடித்தா 6-4 பவுண்ட்ரிஸை தாங்க பவர் பிளே டீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போனண்ட் குஜராத் கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட்லி பவுன்சர் போடக்கூடிய ஒரு பவுலர் இல்லாதனால கேபி நவகிரேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரொம்ப எக்ஸ்போசிவாக இருப்பாங்க. நம்ம வந்து அவங்கக்கிட்டேருந்து இந்த மேட்ச் வந்து ஒரு 40 to 45 ரன்ஸ் வரைக்கும் நம்ம இந்த மேட்ச் அவங்கக்கிட்டேருந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்லின் தியோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்சை வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. ஏர்லியாக விக்கெட் விழுந்தால் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போகிற கேப்பபிலிட்டி இருக்குது. அதனால் நம்ம வந்து ஹர்லின் தியோல் இந்த சீசனில் அவங்ககிட்ட ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த மேட்ச் அவங்க ஆடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா ஷெராவத் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியாக விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னாக்கா அவங்க வந்து ஸ்டெப்பெல்லாம் நின்று அந்த மேட்சை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் ஷாட்ஸ் கிடையாது, டைமிங் ஷாட்ஸ் தான். அதுவும் இல்லாமல் அந்த பொறுமையாக கையாளக்கூடிய அவங்கக்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும் நம்ம ஸ்வேதா ஷெராவத். நீங்கள் வந்து ஹர்லின் தியோல் எடுக்கலைன்னா லிட்ச்ஃபீல்டு எடுத்துக்கோங்க. ஹர்லின் தியோல் லிட்ச்ஃபீல்டு யாராவது 2 பேர் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ்லி கார்ட்னருங்க. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா குஜராத் வந்து ஆஷ்லி கார்ட்னர் எந்த மேட்ச் நின்று பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த மேட்ச் தான் ஜெயிக்கிறாங்க. அதனால் ஆஷ்லி கார்ட்னர் கிட்டேருந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த மேட்ச். அவங்க வந்து 4 ஓவர் போடுறாங்க, 1 down வராங்க. அதனால் அவங்க கிட்டேருந்து ஒரு விக்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் பேட்டிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 to 40 ரன்ஸ் நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா யூபி வாரியர்ஸ் கேப்டன் தீப்தி சர்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் 1 down வராங்க. 4 ஓவர் போடக்கூடிய ஒரு பிளேயருங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்ககிட்ட போலிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2 விக்கெட்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பேட்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஹாரிஸுங்க. இவங்க ஆஸ்திரேலியனோட ஆரிஜினேட்டட் பிளேயர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. அடித்து பொழந்து எடுத்துட்டாங்க. அதனால் இந்த மேட்ச் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் வந்து ப்ரொமோஷனில் தாங்க இருக்கும். அதனால் நம்ம அவங்ககிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 ரன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஒரு 1 to 2 ஓவர்ஸ் வரைக்கும் அவங்கள வச்சு ஸ்பெல்லில் தள்ள பார்ப்பாங்க தீப்தி சர்மா. ஏன்னா இது ஸ்பின் ஓரியன்ட் பிச்சுன்றதுனால கன்ஃபார்ம் அவங்களுக்கு போலிங் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டியாண்ட்ரா டாட்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டருங்க. அடித்தா 6-4 தான் அடிப்பேன் அப்படின்ற பிளேயருங்க அவங்க. அது மேபி அவங்க பேட்டில் பட்டுதுன்னா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அவங்க ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு 3-4 ஓவர் போட்டுருவாங்க. ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லி ஹென்ரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்ததுலேருந்தே தடர்புல்லாக அடின்னு தாங்க அடிக்கிறாங்க. அடித்தா 6-4 தான். அதுவும் ஒரு அடித்தா எங்கெங்கேயோ போய் விழுதுங்க. ரொம்ப ஹார்ட் ஹிட்டராக இருக்காங்க. அதனால் இவங்க
இவங்க கிட்டேருந்து வந்து நம்ம நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30 ரன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பவுலிங்கும் போட்டு ஒரு 2லேருந்து 3 ஓவர் போடுவாங்க, விக்கெட்லெஸ்ஸாக போவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஃபி எக்கிள்ஸ்டன். ஸ்பின் பிச் ஆப்வியஸாக 4 ஓவர் போட்டுருவாங்க. சேசிங் அப்படின்னாக்கா இவங்க நீங்கள் கேப்டனாக எடுத்தால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நல்ல போடக்கூடிய பிளேயர், அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி bowling போடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஷ்வி கௌதம். இவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு 4 ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. நல்லா ஸ்விங் பண்ணுறாங்க, இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் நல்லா பண்ணுறாங்க. நல்ல ஒரு அதிக விலைக்கு போனக்கூடிய ஒரு பிளேயருங்க இவங்க இந்த விமென்ஸ் ஐபிஎல்லில். ஸோ அவங்க நம்ம மஸ்ட் பிக் எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் போகும்போது ஆப்வியஸாக ஆஷ்லி கார்டன் நம்ம கேப்டனாக எடுக்கிறோம். தீப்தி சர்மாவை நம்ம வைஸ் கேப்டனாக போடுறோங்க. 2 பேருமே 4 ஓவர் போடுறாங்க, 1 டவுன் வராங்க. இவங்ககிட்டருந்து நம்ம வந்து ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் நான் வந்து இவங்களை எடுத்திருக்கேங்க. நீங்கள் அப்படி வந்து நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு டீம் இருந்தால், அப்படி ஆப்ஷன் இருந்ததுன்னா நான் வந்து சோஃபி எக்கிள்ஸ்டன் வந்து கேப்டனாக போட்டுட்டு வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா சார்லி ஹென்ரியை போடுவாங்க. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதாங்க நம்மளோட ஃபைனல் அவுட்புட் டீம். அன்டில் ஆர் அன்லெஸ் 11ஸில் சேஞ்ச் இல்லாத வரைக்கும் நம்ம இந்த டீம் தாங்க நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோவோட அப்டேட் எல்லாமே வரும்.